திருமணத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னர் மண்டபத்திலிருந்து தப்பிய புதுமாப்பிள்ளை காதலியை கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு அந்த போட்டோவை பெற்றோருக்கு அனுப்பி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார். பெண் வீட்டார் கொடுத்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வரதட்சணையுடன் தப்பி காதலியை கரம் பிடித்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். மணமேடை வரை வரவைத்து மணப்பெண்ணை ஏமாற்றிவிட்டு மாப்பிள்ளை காதலியை திருமணம் செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் ஹோசுராபாத் ரங்காப்பூர் பகுதியைச் சேர்ந்த மதுகர் ரெட்டி மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஹோசுராபாத் மண்டலம் காற்றப்பள்ளியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்கள் முன்னிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் நிச்சயதார்த்தம் முடிந்தது. அப்போது வரதட்சணையாக 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரை ஏக்கர் நிலம், 15 சவரன் நகை, 6 லட்சம் பணம் என சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் வரதட்சணை பெண் வீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வந்தது. வியாழக்கிழமை மாலை உறவினர்கள் நண்பர்கள் பங்கேற்புடன் வரவேற்பு நிகழ்ச்சியும் களை கட்டியது. இதில் கேக் வெட்டி மாப்பிள்ளை பெண் இருவரும் ஊட்டிக்கொண்ட நிலையில் போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டது. விடிந்தால் கல்யாணம் என்ற நிலையில் உறவினர்கள் ஏற்பாடுகளை செய்து வந்தனர். அதிகாலை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் நலங்கு வைக்க மணமகன் மதுகர் ரெட்டி அறைக்கு பெண் வீட்டார் சென்று பார்த்தபோது அங்கு அவர் இல்லை. இதனால் மண்டபத்தில் பல இடங்களில் தேடி பார்த்தனர். ஆனால் எங்கும் அவர் இல்லை. திருமணத்திற்கு 1 மணி நேரமே இருந்ததால் பெண் வீட்டார் அதிர்ச்சியடைந்து மாப்பிள்ளை வீட்டாரிடம் கேள்வி கேட்டனர். அவர்கள் மதுகர் ரெட்டிக்கு போன் செய்தபோது அவர் போனை எடுக்கவில்லை. இதனால் திருமண மண்டபத்தில் இருந்த அனைவரும் பதற்றத்திற்கு ஆளாகினர். அப்போது கோயிலில் வைத்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மணக்கோலத்தில் மதுகர் ரெட்டி போட்டோ ஒன்றை தந்தையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்துள்ளார். காதலியை திருமணம் செய்து கொண்டதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் அதில் தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த பெண் வீட்டார் அதிர்ச்சியடைந்தனர். பெண் வீட்டில் திருமணத்திற்காக எடுத்த உடைகள், நகைகள் என அனைத்தையும் அணிந்து கொண்டு வேறு ஒரு பெண்ணை மதுகர் ரெட்டி திருமணம் செய்ததை அறிந்து பெண் வீட்டார் கோபத்தின் உச்சிக்கே சென்றனர். இதனால் மாப்பிள்ளை வீட்டாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மகள் திருமணம் நின்று போன நிலையில் தாங்கள் நிச்சயத்தின் போது கொடுத்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வரதட்சணையை திருப்பித் தருமாறு பெற்றோர் கேட்டனர். அந்த நகை, பணம், சொத்து பத்திரத்தையும் தூக்கிக் கொண்டு மதுகர் ரெட்டி சென்ற தகவல் தெரிய வந்து மேலும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பணம், நகை, சொத்து பத்திரத்தை திருப்பித் தருமாறு மதுகர் ரெட்டியின் பெற்றோரிடம் பெண் வீட்டார் கேட்டுள்ளனர். அதனை பெற்றுத் தருவதற்கு பதில் மகனுக்கு ஆதரவாக அவரது பெற்றோர் பேசியதால் திருமண மண்டபத்தில் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து பெண்ணின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் புதுமாப்பிள்ளை மதுகர் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். வேறு பெண்ணை திருமணம் செய்யும் தகவல் அறிந்த காதலி மிரட்டி மதுகர் ரெட்டியை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ள வைத்தாரா அல்லது திட்டமிட்டே நிச்சயம் செய்து வரவேற்பு வரை வந்து பெண்ணை மதுகர் ரெட்டி ஏமாற்றினாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னர் மண்டபத்திலிருந்து தப்பித்து மாப்பிள்ளை காதலியை கரம் பிடித்த சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.